சீசன் 6ல் விஜய் டிவி வந்து ஒரு தவறான ஒரு பர்சனுக்கு கப்பை கொடுத்துட்டாங்க. ஒரு ஆணாதிக்கம் பிடித்த ஒருவர், ஒரு நார்சிஸ்ட் மனப்பான்மை கொண்ட ஒருவருக்கு டைட்டில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல மக்கள் சொல்லி விஜய் டிவி பயங்கரமான அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் சீசனில் கமலஹாசன் அந்த சீசனில் ஹோஸ்ட் பண்ணும்போது கூட லாஸ்ட்டில் வந்து கப்பு அசீமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனதாக ஒரு தகவல் இருந்துச்சு. என்னால் கொடுக்க முடியாது, என்னால் இந்த விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. அந்த சீசனில் விஜய் டிவி எவ்வளோ அசிங்கப்பட்டாங்களோ, பிக் பாஸ் ப்ரொடக்ஷன் டீம் எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டுச்சோ அதை விட 100 மடங்கு அசிங்கத்தை இந்த சீசனில் சேனலும் சரி, ப்ரொடக்ஷன் டீமும் சரி, இந்த பிக் பாஸ் ஒட்டுமொத்த டீமுமே வந்து சந்திச்சிருக்கு. இன்னைக்கு மக்கள் பேசக்கூடிய ஒரே விஷயம், அதாவது பிக் பாஸை ரசிகர்கள் சொல்கிறேன், பொதுவான மக்கள் இந்த ஷோவை பார்க்கவே மாட்டாங்க, பிக் பாஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் சொல்கிற ஒரே விஷயம், இருக்கிறதுலே ஒஸ்டான சீசன்னா அது சீசன் 9 தான். இருக்கிறதுலே ஒஸ்டான கண்டஸ்டன்ஸ்னால் அதுவும் சீசன் 9 கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்கிற விஷயத்த மக்கள் இன்றளவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் பேசுனதை தாண்டி பிக் பாஸ் நடத்துகிறாருல, பிக் பாஸ்க்கு வாய்ஸ் இருக்கு இல்லையா, அவரே இன்னைக்கு எபிசோடில் நொந்து போய் நூடல்ஸ் ஆகி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் கிட்ட இதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார். ஸோ ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு டாஸ்க் நடக்குதுங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர், பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது நடக்கும். அது யாருன்னு இன்னும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை. மேபி பார்வதி திவாகர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மரில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, திவாகர் தான் டைட்டில் வின்னர். ஏன்னா அவன் வந்து ஒரு அயோக்கிய பையன். அவனை டார்கெட் பண்ணி அவனை ஒரு நல்லவனாக மக்கள் மத்தியில், ஒரு இன்னசென்ட்டு, ஒரு விக்டிமாக மக்கள் மத்தியில் காட்டி அவனுக்கான ஆதரவை வந்து பெருக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற கண்டஸ்டன்ட். இவனுங்க எவனுக்குமே கேம் தெரில. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி விளையாடணும், ஸ்ட்ராட்டஜினா என்ன, இந்த கேம்னுடைய கான்செப்ட் என்ன, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியலை. அவனுங்களுக்கு தேவை ஒரு கேங்கை சேர்த்துக்கணும், ஒருத்தனை வந்து டார்கெட் பண்ணணும். அப்படி திவாகர்னால அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க. திவாகர் அவங்கள பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாரு, வார்த்தைகளை விடுறாரு, டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாரு. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா 1 to 1 அதை பேசாமல் மொத்தமாக வந்து திவாகர் மேலே வந்து சார்ஜ் பண்ணும் பொழுது அது எப்படி வெளியில் பார்க்கப்படுது, திவாகரை டார்கெட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்து எவ்வளோதான் பிக் பாஸ் வந்து பொறுமையாக இருப்பார். இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பிக் பாஸ் வந்து அடிக்கடி பேசிகிட்டே இருப்பார், ஏன்னா கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார், கண்டஸ்டன்ஸை கலாய்ப்பார். சீசன் 3லலாம் அவ்வளவு பேசிகிட்டு இருப்பார். அடிக்கடி பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசுவார். இந்த சீசனில் மூச்சு கூட விடுறதில்ல. எதனா தேவைனா மட்டும்தான் அவர் வந்து பேசுகிறாரே தவிர்த்து மற்ற டைம்லலாம் நீங்கள் பிக் பாஸை வாய்ஸை கேட்க முடியாது. ஏன்னா இவனுங்க கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தனை மாதிரி ஒருத்தன் அசிங்கப்படுத்திக்கிட்டு எல்லாரும் அங்கே ஒருத்தனை மாதிரி ஒருத்தன் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கானு. நீ வந்து அவ்வளோ பெரிய ஆளு, நான் இவ்வளோ பெரிய ஆளுன்னு இப்படியே பேசிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிச்சு. பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து சண்டை சச்சரவுகளை பார்க்குறதுக்கு தான் மக்கள் வருவாங்க. ஆனால் ஓரளவுக்கு தான் பார்வதி தான் சண்டை போகிறது தான் கேமுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எஃப்ஜே கிட்ட சொல்கிறாங்க, அதுதான் நான் கேமே, சண்டை போடணும். அதாவது ரிபல் அப்படிங்கிறதுலாம் சும்மா ரிபல், உண்மையான ரிபல்னு அவங்கள வந்து யார் சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் ரிபலுக்கான எந்த விதமான அடிப்படை குவாலிட்டி கூட பார்வதிக்கு கிடையாது. சரிங்களா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பார்வதி வந்து பை நேச்சராக இதை பண்ணலை, கண்டென்ட்டுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வாய்ப்பட எஃப்ஜே கிட்ட சொல்கிறாங்க. ஒரு பக்கம் திவாகர், அந்த ஆள் எல்லா சீசனையும் உட்காந்து நல்லா பார்த்து பயங்கரமான ட்ரைனிங் எடுத்து யாரை எங்கே எப்போ பேசினா எப்படி அது வெளியில் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகும்ன்றத பக்காவாக பண்ணுறான். ஒரு கிரிமினல் எப்படி வந்து ஒர்க் பண்ணுவானோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கான் இந்த வீட்டுக்குள்ளே. குரூப்பாக விளையாண்டவங்க யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. சவால் விடுறாங்க எஃப்ஜே கிட்ட, நீ 2 நாமினேஷன் போய் வந்து மக்களை சந்தித்து வந்து காட்டிடு, நான் வந்து ஒத்துக்கிறேன். இந்த கான்ஃபிடென்ட் அவனுக்கு எங்கேருந்து வருது? மக்கள் கூமுட்டைங்க, கண்டென்ட் கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா முதல் 2 வாரம் வந்து பார்த்துட்டான் அவன்.
இத்தனை நாளாக அவனுக்குன்னு ஃபேன்ஸே கிடையாது, ஆனால் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி அவன் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டான். இப்போது மக்கள் வந்து ஓட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திவாகருக்கு ஃபேனாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் யார்? இந்த அன்பு கேங், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மற்ற ஹவுஸ்மேட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து பிக் பாஸ் வந்து ரொம்ப வேதனையில் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேச வரும்பொழுது ஒரு வார்த்தையை ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே ஒஸ்டான சீசன்னா அது சீசன் 9 தான் அப்படின்னு அவரே வந்து பேசினதாக சொல்லப்படுது. இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, சொல்லப்படுது. இப்போ நாளைக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து இன்றைக்கே லைவில், அதாவது அங்கே நடந்துடும். ஸோ அங்கேருந்து யாராச்சும் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி தான் இந்த விஷயமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதோடு சேர்ந்து இன்னொரு மேட்டரும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, மாஸ் எவிக்ஷன். இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டபுள் எவிக்ஷன் நடந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரே சமயத்தில் 4 பேர் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், இந்த ஒரு பிளானை விஜய் டிவி தன் கைவசம் வைத்திருக்கிறதாக ஒரு தகவல். அதாவது வரக்கூடிய வாரத்தில், இந்த வீக்கெண்ட் கிடையாது, அடுத்த வீக்கெண்டில் அரோரா, அதுக்கப்புறமா துஷார், அதுக்கப்புறமா விக்கல்ஸ், நெக்ஸ்ட்டு ரம்யா, இந்த 4 பேரையுமே மாஸ் எவிக்ஷனில் வெளியில் அனுப்ப போகிறதாக ஒரு ரூமர் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. இது ரூமர் தானே அப்படின்னு நம்ம வந்து கடந்து போக முடியாது. ஏன் இதை கடந்து போக முடியாது அப்படின்னா, ஷோ போகிற போக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. ரம்யா இந்த ஷோக்குன்னு எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை, துஷார் இந்த ஷோக்குன்னு எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை, அதே மாதிரி அரோராவும் இந்த ஷோக்குன்னு எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை. சேம் விக்கல்ஸ் கூட அவர் டாஸ்க் விளையாடுறாரே தவிர்த்து மற்றபடி அவர் வந்து எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் இந்த ஷோக்கு பண்ணலை. அதனால் ஏற்கனவே பேர் கெட்டு போச்சு, மக்கள் காரி துப்புறாங்க, காதால் கேட்க முடியல, மக்கள் பேசுகிற வார்த்தைகளை காதால் கேட்க முடியல, சேனலுடைய ரெப்புடேஷனே பயங்கரமாக பாதிக்குது. அதுக்கு ஒரே ரீசன் திவாகர்னு ஒரு பர்சன் அந்த வீட்டில் இல்லைன்னா இந்த கேமோட நேச்சர் வேறு மாதிரி போயிருக்கும். நீங்கள் ஒரு வெறி பிடித்த ஒரு நாயை அந்த வீட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்க, அந்த வெறி பிடித்த நாய் என்ன பண்ணுது? எல்லாருக்கும் வைரஸை பரப்புது. திவாகரை பொறுத்த வரைக்கும்ங்க, எனக்கு இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயங்கள், திவாகருக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட், அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் பார்க்கும்போதில் நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டேன். திவாகர் வந்து ஒரு வைரஸ் மாதிரி, இல்லை ஒரு பாக்டீரியா மாதிரி, அதுக்கு அழிவே கிடையாது. அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து ஒருபோதும் அது அழியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த திவாகரை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனை ரசிக்கிற கூட்டம், இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து போனால் எந்த அளவுக்கு அவரை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கோ, லிட்ரலாக அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் கண்டென்ட் கொடுக்குறானா, இவங்க கிட்டலாம் பேசி நம்மளோட டைம் தான் வேஸ்ட். பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து வெறும் கண்டென்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கிடையாது. ஆனால் இப்போது அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் இந்த வீட்டுக்குள்ளே போட்டால், போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், அதாவது திவாகர் எந்த அளவுக்கு மட்டமான ஒரு பிறவியோ அதை விடவும் மட்டமான ஆட்களாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதர் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அதனால் யாரையுமே மக்களுக்கு வந்து பிடிக்கல, சப்போர்ட் பண்ண முடியலை. அதனால் இந்த கேடுகட்டவர்களை விட இந்த கேடுகட்டவன் கொஞ்சம் பரவாயில்லப்பா, அவன் கண்டென்ட் கொடுக்குறான், அவன் எக்ஸ்போஸ் பண்ணுறான், என்ன அப்பப்போ வந்து சாதி ரீதியான வார்த்தைகளை விட்டுறான், டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறான், ரொம்ப வந்து ஒருத்தரை வந்து இறக்கி பேசுகிறான், தன்னை வந்து தற்பெருமை அடிச்சுக்கிறான், கேர்ள்ஸ் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறான். இது எல்லாத்தையுமே மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பொறுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சாதி பற்றி பேசுகிறாரா, விட்டுருங்க, கண்டென்ட் கிடைக்குதுல ஷோக்கு, அவன் தானே இந்த ஷோக்கு கண்டென்ட் கொடுக்குறான், அதை மட்டும் பாருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவனுங்களும் வந்து மற்றவனுங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கண்டென்ட் முக்கியம். இப்போ இத்தனை நாள் நம்ம ஷோ பார்க்குறோன்னா அதுக்கு கண்டென்ட் தானே முக்கியம். அப்போ சப்போர்ட் பண்ணுற தப்பில் திவாகர் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் ஷோ நல்லாயிருக்கும், கண்டென்ட் நல்லாயிருக்கும். இப்படி இறங்கிட்டாங்க. இது சேனலுக்கே அசிங்கம் இல்லையா? நீங்கள் கொடுக்குற டாஸ்க்கு, நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் மூலமாக கிடைக்காத கண்டென்ட்டு ஒற்றை நபர் மூலமாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வீக்காக இருக்கீங்க தானே அர்த்தம். இது சேனல் சைட்லேருந்து நீங்கள் தான் மாற்றிக்கணும். நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணுங்க, ஒருத்தரையும் அங்கே இருக்கிற ஒருத்தரையும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆனால் அங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறது திவாகர். ஏன் அவன் எக்ஸ்போஸ் பண்ணுறான்? தன் சுயநலத்துக்காக. தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவங்களை பற்றி பேசுகிறான்.
ஆனால் தனக்கு ஆதரவாக இருக்கும்போது அதே ஆட்களுக்கு இவன் தான் சொம்ப அடிக்கிறான். இப்போ பார்வதிக்கும் சபரிக்கும் சண்டை, சபரி வந்து திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா சபரிக்கு சப்போர்ட்டாக திவாகர் பார்வதி திட்டுவார். இப்போ அப்படியே வந்து பார்வதிக்கும் சபரிக்கும் சண்டை, பார்வதி வந்து திவாகருக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா இதே திவாகர் சபரியை திட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அந்த ஆள், சரிங்களா? ஸோ பிக் பாஸ் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார், கேவலமான சீசன், ஒஸ்டான சீசனாக சீசன் 9 தான். இதை கூட அவர் ஏன் இப்போ சொல்கிறாருன்னா, தயவுசெய்து திருந்துங்கடா, தயவுசெய்து கொஞ்சமாச்சும் மக்களுக்காக விளையாடுங்கடா அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இதையும் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் மாஸ் எவிக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. துஷார், அரோரா, ரம்யா, விக்கல்ஸ் இந்த 4 பேரும் தூக்கி வெளில போட போகிறாங்களாம். ஸோ இந்த ஷோக்கு கான்ட்ரிபியூட் இல்லாத ஒரு பர்சன்ஸ் இந்த ஷோவில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சேனல் வந்து ஒரு டிசைட் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது. நமக்கு தெரில உறுதியாக, மேபி இன்னும் ஒரு 2-3 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க இன்றைக்கி எபிசோடில் இந்த மொக்கையாக தான் போகுது, ஒன்றும் கிடையாது. ஒரு டாஸ்க்கு, அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேச போகிறாரு. பெஸ்ட்டு பர்ஃபார்மர், ஒஸ்ட்டு பர்ஃபார்மர், அவ்வளோதான் கதம் கொடுத்துட்டு ஜெயிலில் போட போகிறாங்க. அந்த 2 பேர் மேபி பார்வதி திவாகராக இருக்கலாம். இன்றைக்கி நடந்த விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக மொத்த வீடும் சேர்ந்து அவங்கள தான் குத்தும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? இந்த சீசன் மொஸ்டான சீசன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்த்.